பிளாஸ்டிக்ஸ் வச்சு ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் ரோஸும் எடுக்கலாம், இல்லை அக்ரிக்கல் ஃப்ளவர் எடுக்கலாம், எது வேணாலும் எடுக்கலாம். 1க்கு 2 தடவை ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வந்து ஆடாமல் இருக்கணும். ஓகேங்களா? எங்கேயுமே மூவ் ஆகவே கூடாது. இப்போ அடுத்த ஃப்ளவர். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பெட்டல்ஸ் வேணாலும் வைக்கலாம். 5, 6 அந்த மாதிரி கூட வைக்கலாம். நான் 6 பெட்டல்ஸ் வைக்கிறேன். 5 வைக்கலாம், 7, 8 எவ்வளோனாலும் வைக்கலாம். கொஞ்சம் ரவுண்ட் பெருசாக போகும். சென்டராக நம்ம ஏதோ ஒரு டிசைன்ஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா அடுக்கடுக்காகவும் வைக்கலாம். பாருங்களேன், இவ்வளோ அழகாக ஃப்ளவர் மாதிரியே மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சென்டராக வந்துட்டு நான் அந்த ஹோல்ஸும் அந்த த்ரெட்டும் தெரியாமல் இருக்கிறதுக்காக லோரியல் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் லோரியலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபிட்டிங் ஸ்டோனு இந்த மாதிரி எது வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லாமே நிறையா அவைலபிளாக இருக்கும் ஷாப்ஸில். நீங்கள் எது வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மெத்தடை வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கவும் நான் லீஃப் பெட்டல்ஸ் எடுத்து இங்கே ஒரு அந்த சைடில் ஒரு ஃப்ளவர் லீஃபோ, இந்த சைடில் ஒரு லீஃபோன்ட்டு அழகாக வைக்கிறேன். இது உங்களுக்கு அந்த லீஃப் இன்னும் தூக்கிட்டுருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி 2 ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க, 2க்கு 3 கூட பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் நடுவில் அந்த சென்டராக மட்டும் க்ளூ போட்டு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கிட்டு இல்லாமல் அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸஸ் நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விசிறி மாடல் பார்க்க போகிறோம். அது பக்கத்தில் இந்த மாதிரி எடுத்து குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா லாக் ஆகிக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம 3 inches வித்து 8 inches ஹைட்டி எடுத்துகிட்டு நெட் கிளாத்தை 2ஆக ஃபோல்டு பண்ணி அந்த ஃபோல்டு பண்ண ஏரியாவில் ரன்னிங் ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள். இது வந்து விசிறி மாடல். ஸோ ஓப்பன் சைடு பண்ணிடாதீங்க, மடிப்பு பகுதி வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள். லைன் பை லைனா முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ ஃபுல்லாக பிடிச்சி நம்ம இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ செமி சர்க்கிளில் நமக்கு கிடைக்கும். அது வந்துட்டு நம்ம நல்லா டைட்டாக வச்சு இப்போ ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாத்தில் நல்லா விசிறி மாதிரி இவ்வளோ அழகாக இருக்கும்னு பாருங்களேன். நல்லா கிளாத்தில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சென்டர்லேயே ஸ்டோன்ஸ் ஒட்டலாம், பீட்ஸ் ஒட்டலாம், விசிறி மாதிரி அந்த ஸ்டிக்ஸ் வைக்கலாம். நான் விசிறி மாதிரி மெத்தடில் ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேறு என்ன மெத்தட் தோணுனாலும் அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா டைட் பண்ணிட்டு நான் வந்துட்டு லாங் டியூப் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். லாங் டியூப் பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த விசிறி மாதிரி மெத்தட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மெத்தடை வைக்க போகிறேன். இப்போ
பார்க்க உங்களுக்கு அழகாக விசிறி மாதிரியே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், இல்லைனாலும் நீங்கள் அழகாக அந்த சுற்றியே ஃபிட்டிங் ஸ்டோன் மாதிரி வச்சும் வேறு மாதிரியும் பண்ணலாம். ஸோ முடிச்சுட்டு நான் சென்டராக வந்துட்டு பீட்ஸ் கொடுத்துக்கிறேன், 2mm பீட்ஸு. நீங்கள் இல்லைனாலும் கலர் பீட்ஸும் கொடுத்துக்கலாம், ஃபிட்டிங் ஸ்டோன்ஸும் கொடுத்துக்கலாம். அதை சுற்றி நம்ம நாட் பண்ணிக்கலாம் எப்பயும் போலயே. இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக அப்படியே இருக்குது.